ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இப்போல்லாம் கருமையான சருமத்தை நல்ல பளபளப்பாகவும் க்ளோவாகவும் வச்சுக்கிறதுக்கு நிறைய ஃபேஸ் ஒயிட்னிங் க்ரீம் மார்க்கெட்டில் கிடைக்குது. ஆனால் அது அதிகமான விலை உயர்ந்ததாகவும் இருக்கும். எல்லாராலையும் அது வாங்க முடியாது. சில சமயங்களில் அதிகமான கெமிக்கல் நிறைந்ததாகவும் இருக்கும். அதை பயன்படுத்தும் போது சருமத்துக்கு ஏதாவது ஒரு அலர்ஜியும் வரும். இன்றைக்கி நம்ம சருமத்துக்கு எந்த விதமான அலர்ஜியும் ஏற்படுத்தாமல் சருமத்தை நல்ல வெள்ளையாகவும் க்ளோவாகவும் அழகாகவும் வச்சுக்கக்கூடிய ஒரு அருமையான ஃபேஸ் ஒயிட்னிங் நைட் க்ரீம் எப்படி வீட்டிலேயே இயற்கையான முறையில் ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இது ஆண்கள் பெண்கள் 2 பேருமே தாராளமாக பயன்படுத்தலாம். இது உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கரும்புள்ளிகள் தழும்புகளையும் மறைய செய்யும், கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையங்களையும் மறைய செய்யும், முகச்சுருக்கங்களையும் மறைய செய்து முகத்தை நல்லா க்ளோவாக அழகாக காட்டும். இதை இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். அதற்கு முதல்ல ஒரு ஈரம் இல்லாத க்ளீன் பவுலாக ஒன்று எடுத்துக்கங்க. இப்போ இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு வேப்பிலை இலை பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் பவுடர், அதாவது ரோஜா இதழ்களுடைய பொடி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு அதிமதுர பொடி, அதாவது ஆங்கிலத்தில் லிக்கோரைஸ் பவுடர் சொல்லுவாங்க. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவுக்கு அலோவேரா ஜெல், 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய அலோவேரா ஜெல் பயன்படுத்திக்கங்க. அதுக்கு அடுத்ததாக பாதாம் எண்ணெய், அதாவது பாதாம் ஆயில் முகத்துக்கு பயன்படுத்துறதுக்குன்னே இருக்குது, அதை சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் இருந்தால் கூட ஒரு 3லேருந்து 4 சொட்டு அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஈரம் இல்லாத ஒரு கண்ணாடி பாட்டில் இல்லைனா எவர் சில்வர் கண்டெய்னர் இருந்தால் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளியிலே நார்மல் ரூம் டெம்பரேச்சர்லே 1 வாரம் வரைக்கும் வச்சு இதை பயன்படுத்த முடியும். ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தினீங்கன்னா ஒரு 20 நாளைக்கு வரைக்கும் வச்சு இதை நீங்கள் பயன்படுத்தலாம். இதில் நம்ம எந்த விதமான ப்ரெசர்வேட்டிவும் சேர்க்கல, அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சு பயன்படுத்தினா 20 நாளைக்கு வரைக்கும் வரும். அதே சமயத்தில் ஈரம்லாம் எதுவும் படாமல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வெளியில் வச்சு பயன்படுத்தும் போது 1 வாரம் வரைக்கும் வரும். இதை இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சமாக எடுத்தும் காமிக்கிறேன் பாருங்கள். எந்த அளவுக்கு நல்லா க்ரீம் டெக்ஸ்சருக்கு கிடைக்குது பாருங்கள். மார்க்கெட்டில் கிடைக்கிற அதே ஸ்கின் ஒயிட்னிங் க்ரீம் டெக்ஸ்சருக்கு கிடைக்குது. அதே சமயத்தில் உங்களுக்கு எந்த விதமான கெமிக்கல்ஸும் இதில் இல்லை. இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்தியிருக்க அந்த வேப்பிலை பவுடர், அதிமதுர பொடி, ரோஸ் பவுடர், இது 3மே உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் ரொம்ப எளிமையாக கிடைக்கும். அப்படி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா வீட்டில் வேப்பிலை இருந்துச்சுன்னா அதை நிழலில் உலர்த்தி பொடி பண்ணிக்கலாம். ரோஜா பூவை நிழலில் உலர்த்தி பொடி பண்ணிக்கலாம். அதிமதுரம் மட்டும் கடைகளில் வாங்கிட்டு பொடி பண்ணிக்கலாம், இல்லை பொடியாகவும் கிடைக்கும். இதை எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி முகத்தை ஃபேஸ் வாஷோ இல்லைனா இயற்கையான பவுடரோ ஏதோ பயன்படுத்தி முகத்தை கழுவிடுங்க. நல்லா தொடச்சதுக்கப்புறமா இதை கொஞ்சமாக எடுத்து முகத்தில் அப்ளை பண்ணுங்கள். இந்த அளவுக்கு எடுத்தாலே போதும். அப்ளை பண்ணிவிட்டு ஓவர் நைட் அப்படியே விட்டுருங்க. மறுநாள் காலையில் நீங்கள் எப்பயும் போல் முகத்தை கழுவிடலாம். இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு 10 நாளைக்கு பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய அந்த கருமைகள் படிப்படியாக மறைய ஆரம்பிக்கும். ஸ்கின்னும் நல்ல க்ளோவாக மாறதை உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். குறிப்பாக பருக்கள் வந்ததுக்கப்புறம் வரக்கூடிய அந்த கரும்புள்ளிகள் தழும்புகளும் இருக்காது. கண்ணை சுற்றி இருக்கக்கூடிய கருவளையங்களும் இருக்காது. முகத்தில் தோல் சுருக்கங்களும் படிப்படியாக மறையிறத உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியும். இதை நீங்கள் அடிக்கடி ப்ரிப்பேர் பண்ணி எவ்வளோ நாளைக்கு வேணாலும் பயன்படுத்தலாம். எந்த அளவுக்கு நீங்கள் பயன்படுத்துகிறீங்களோ உங்களுடைய ஸ்கின் நேச்சுரலாகவே பெர்மனண்ட்டாக நல்லா க்ளோவாக மாறுறத உங்களால் கவனிக்க முடியும். இதில் நம்ம பயன்படுத்தியிருக்க வேப்பிலை பவுடர் உங்கள் முகத்தில் பருக்கள் தழும்புகள் இதெல்லாமே வரவிடாமல் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இருந்தாலும் அதை மறையறதுக்கு உதவியாக இருக்கும். அதுக்கு அடுத்ததான் இதில் நம்ம அதிமதுரம் பயன்படுத்தியிருக்கோம். அதிமதுரம் உங்களுடைய ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு ஒயிட்னிங்கை கொடுக்கும். அதாவது பொதுவாகவே அதிமதுரத்தை பயன்படுத்தும் போது எப்பேற்பட்ட கருமையான சருமமோ அந்த சருமத்தை நல்லா வெள்ளையாக்கக்கூடிய தன்மை அதிமதுரத்துக்கு உண்டு. அடுத்ததாக ரோஜா பொடி, ரோஸ் பவுடரை பற்றி நம்ம சொல்லவே வேணாம். ரோஜாவை நம்ம ரெகுலராக நம்ம உள்ளுக்கும் சாப்பிடும்போது நல்ல ஒரு பிளட் பியூரிஃபிகேஷன் கிடைக்கும். நம்மளுடைய ஸ்கின் நல்லாவே ஒயிட்டாக மாறும். இதை நம்ம ஒரு க்ரீம் வடிவில் ரெகுலராக பயன்படுத்தும் போது ஸ்கின்னுக்கு நேச்சுரலாகவே நல்ல ஒரு ப்ளீச்சிங் ஏஜென்ட்டாக இருந்து நம்மளுடைய ஸ்கின்னில் இருக்கக்கூடிய கருமைகளை நீக்கும். ஸ்கின்னை நல்லா க்ளோவாக நேச்சுரலாக ஒயிட்டாக பெர்மனண்ட்டாக மாற்றும். கண்டிப்பாக நீங்கள் இந்த க்ரீமை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ ஒரு அருமையான ரிசல்ட் கிடைக்கும். வேணால் இதில் நீங்கள் ஒரு எசென்ஷியல் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்ல உங்களுக்கு ஒரு நறுமணமாகவும் இருக்கும் அந்த க்ரீம். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் அதை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.